ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகாண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமிஸ்டாட் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள் 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589ஆக அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை.
பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜூ நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பீஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்றுமுன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டாங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்.
நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.